வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாரி இறைத்தும் விருத்தியடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமையடைவாரும் உண்டு. நம்ம வாரி வாரி கொடுக்குறோம் அப்படின்னாலும் நம்ம என்னது விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருப்போமா. நம்ம அதிகமாக பிசினித்தனம் பண்ணோம், அதாவது கஞ்சத்தனம் பண்ணுறோம். கஞ்சத்தனம் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம், நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா என்னது வறுமை அடைவாரும் உண்டு. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்கிறோமா, நம்ம தான தர்மம் பண்ணுறோமா, நம்ம நிறைய சொத்துக்கள் வச்சுருக்கோம், நிறைய பணம் காசு வச்சுருக்கோம், எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வைக்கிறோம். நமக்காண்டி மட்டுமே நம்ம வாழ்கிறோமா, இல்லை அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்கிறோமா? நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து பாருங்கள். அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும், ஏழைகளுக்கு நன்மை செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு நிறைய கொடுக்கணும். நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வருமானம் பெருகி கொண்டே போகும். அதான் அந்த வசனம் சொல்லுது. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. நம்ம எவ்வளோ தான் வாரி வாரி கொடுத்தாலும் நம்ம விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருப்போம். நம்ம அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யும்போது, இல்லை எனக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு மட்டும்தான் பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலுமே வறுமை அடைவாரும் உண்டு. நம்மகிட்ட வறுமை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அப்படின்னா பலருக்கு நன்மை செய்யணும், ஏழைகளுக்கு கொடுத்து வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நிறைய வாரி இறைச்சி பாருங்கள், விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. அதே இது நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கணும், நான் எனக்கு மட்டும்தான் அந்த பணம், எனக்கு மட்டும்தான் சேர்த்து வைக்கணும், எனக்கு மட்டும்தான் எல்லாம் அப்படி நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வறுமையில் தான் இருப்பீங்க. அதை நீங்கள் சோதித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் அதை கண்டிப்பாக அதை ருசி பார்ப்பீங்க. அதான் அந்த வசனம் உணர்த்து. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையிலன்னு சோதித்து பாருங்கள்.